Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு 4 MNC கம்பெனில இருந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்சூனிட்டி அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல நம்ம பார்க்க போறோம். சரி. ஃபர்ஸ்ட் என்னென்ன கம்பெனி என்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிராண்ட் இன்டெல். இதில இருந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் சப்போர்ட் சக்சஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்சூனிட்டி. இரண்டாவது பாத்தீங்கன்னா டாக் ஆன்லைன். இது பாத்தீங்கன்னா ஆபரேஷன் எக்ஸிகியூட்டிவ்க்கான வேலைகளை தேர்ந்தெடுக்கறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்சூனிட்டி தான் அறிவிச்சிருக்காங்க. மூணாவது அமேசான் இருந்து நோட்டிஃபிகேஷன் என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கான வேலை வாய்ப்பு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவுட் சைட் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கான வேலை வாய்ப்புக்கு ரிமோட் லொக்கேஷன்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 4 விதமாக அறிவிச்சிருக்காங்க. 4 கம்பெனிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. 4மே வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். சரி, ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிராண்ட்லேருந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சப்போர்ட்டர் சக்ஸஸ். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல் டைமாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. என்ன தேவை அவங்களுக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் இல்லை ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் வேணும். அதாவது ரிட்டன் அண்ட் வெர்பல் ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் டீம் பிளேயராக இருக்கணும். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸும் உங்கள்கிட்ட தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. MS ஆஃபீஸ் மற்றும் CRM டூல்ஸ்க்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் இது அப்ளை நவ் அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். அப்ளை வித் ரெஷ்யூம் இங்கே கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், மொபைல் நம்பர், ஃபோன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு சப்மிட் பண்ணிடலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா நற்கூரிலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் ஆன்லைன்லேருந்து ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். மினிமம் 1 to 3 years உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணுறதா இதுக்கான மோஸ்ட் ஆஃப் வேலை. எல்லாத்துக்கிட்டையும் ரிப்போர்ட் வாங்கணும். அதை எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஒரு டேட்டா பேஸ் வேணும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் கூகுள் ஷீட்ஸில் நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறதா உங்களுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் தேவை கிடையாது. நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கிராஜுவேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரிஜிஸ்டர் பண்ணாதுங்க ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. மூணாவதாக என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் ஆப்பில் நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணுவோம். அந்த ஆர்டர் கரெக்டாக கஸ்டமருக்கு போய் ரீச் ஆயிடுச்சா, இல்லை நடுவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அது யாருக்கிட்ட எப்படி எங்கே எந்த டெலிவரி வந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கான வேலைவாய்ப்பு தான். ஏதாவது பிரச்சனைனா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டான நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாலும் அதை நீங்கள் முடிக்கணும். சரி, இது இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன இந்த கம்பெனிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி 3 மணி 9 மணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி தகுந்த மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு லேப்டாப், மைக்ரோஃபோன், ஹெட்செட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்பெனிலேருந்தே கொடுத்துறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கீழே இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா எண்டில் இந்த இடத்துல ஃபைண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு அது மூவ் ஆயிரும். நீங்கள் இதில் ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே போய் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவுட் சைட் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்லேருந்து நீங்கள் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். US ஷிஃப்ட் டைமிங் தான் இந்த வேலைவாய்ப்புக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டால் இந்த வேலைவாய்ப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். 0 to 5 years வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருஷத்துக்கு 2 to 3 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேட் பண்ணணும். நீங்கள் கோல் காலிங் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அவுட் பவுண்ட் இன்பவுண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் பர்மனெண்ட் தான். சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக தான் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. இதில் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஓகே, இல்லைனாலும் அது தேவையில்லை.
நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷுங்கிறது மேண்டேட்ரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகரிலேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இல்லை லாகின் பண்ணி நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப். இதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லா வேலைவாய்ப்புக்கான டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்தா அமேசான், அதுக்கப்புறம் டாக் ஆன்லைன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய வேலைவாய்ப்புகளுக்கு லிங்க்கும் இருக்கும். என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கம்பெனி, என்னவா, எதுக்கு எடுக்கிறாங்க, லொக்கேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸாக, எந்த பேட்ச் எலிஜிபிலிட்டி, என்ன சேலரி, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே இதிலே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நான் இந்த டெலிகிராம் குரூப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு இதே மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குறோம். நன்றி.